ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி சண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த வீக்லி மார்க்கெட்டில் நடந்த சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், நெக்ஸ்ட் கம்பெனியோட அடுத்த கட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இது ரிலேட்டட் நியூஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நியூஸ் பேஸ் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மோர் அட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நிஃப்டி பேங்க் லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங் 53,509 பாயிண்ட்ஸ், 1,638 பாயிண்ட்ஸ் ஏற்றிருக்காங்க. 3.16% பாசிட்டிவ்ல ரேலியாக இருக்குது. நெக்ஸ்ட் நிஃப்டி 50 24,677 பாயிண்ட்ஸ், 678 பாயிண்ட்ஸ் இந்த வீக் மட்டும் ரேலியாக இருக்குது. 2.83% பாசிட்டிவ். சென்செக்ஸ் 2,184 பாயிண்ட்ஸ் இந்த வீக் மட்டும் மேலே போயிருக்கு. 2.75% பாசிட்டிவ். 81,709 பாயிண்ட்ஸில் இருக்குது. கோல்டு 77,620 பாயிண்ட்ஸில் இருக்குது. 350 ரூபா கீழே விழுந்திருக்கு. 10 கிராம் 24 கேரட். டாலர் அகேன்ஸ்ட் இந்தியன் ருப்பி 84.66 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 84.70 அந்த ரேஞ்செலாம் தாண்டி போச்சு. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா டாலர் எகென்ஸ்ட் இந்தியன் ருப்பி ரொம்பவே கீழே விழுந்துட்டு தான் இருக்குது. இது எவ்வளோ ட்ரெண்டில் போகும் அப்படின்னு சொல்லி தெரிய முடியாது. பட் சூடு வந்து 85 டச் பண்ணிடும் போல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்தியாவில் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் குறிப்பாட்டு ஸ்கூட்டர் சேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாமினேட் பண்ணது ஓலாவும் ஏத்தரும் தான். இப்போ அவங்களுக்கு காம்படிஷன் நிறைய கம்பெனி வந்துட்டாங்க. ஸோ இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் பயங்கரமாக இருக்குது. குறிப்பாட்டு கடுமையான போட்டி நிலவுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மந்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 1.10 லேக்ஸ், அதாவது 1.10 லேக் பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இதில் அதிகமாட்டு ஓலா நிறுவனத்தோட பைக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 22,746 பைக்ஸ் வந்து, அதாவது ஸ்கூட்டர்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் அவங்க சேல் பண்ணியிருக்காங்க. டிவிஎஸ் பார்க்கும்போது 26,036 பைக்ஸ் குறிப்பாட்டு சேல் பண்ணியிருக்காங்க ஈவியில். பஜாஜ் ஆட்டோ 24,978 ஈவி விற்றுருக்காங்க, ஈவி வெஹிக்கிள்ஸு. அதே டைம் அக்டோபர் மந்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓலாவோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட சேல்ஸ் 40% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. நவம்பரே அக்டோபரை கம்பேர் பண்ணும்போது ஓலாவோட சேல்ஸ் 40% காலி. இந்த இயரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஓலாவோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸ் 3,92,176 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் விற்றுருக்காங்க. இது மார்க்கெட் வேல்யூ 37%. டிவிஎஸ் 2,09,966 வெஹிக்கிள்ஸ் விற்றுருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாட்டு பஜாஜ் ஆட்டோ 1,73,000 வெஹிக்கிள்ஸ் விற்றுருக்காங்க. ஏத்தர் வந்து 1,00,000 பைக்கில் வந்து 1,00,000 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ இவங்களோட மார்க்கெட் வேல்யூ பார்க்கும்போது 11% இருக்குது. ஸோ ஓவரால் 2024 ஓலாவோட டாமினேஷன் அதிகமாக இருந்தாலும் பட் இது போக போக குறைஞ்சிரும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா அக்டோபரையும் நவம்பரையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களோட இது வந்து கம்மியாக இருக்குது. ஆக்சுவலி அக்டோபரில் பார்த்தீங்கன்னா 31% வரைக்கும் அவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அது வந்து ஃபெஸ்டிவ் சீசன்னால இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஆஃப்டர் தட் இப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்தில் டேட்டா எடுத்து பார்க்கும்போது இவங்களுக்கு காம்படிஷன் ஆட்டு பஜாஜோட சேத்தக்கு டிவிஎஸோட ஐக்யூப், டிவிஎஸ் 2-3 பைக் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இவங்க எல்லாமே டஃப் காம்படிஷன் மார்க்கெட் கொடுக்கறதுனால இனி போகிற அதாவது கம்மிங் மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன் ரொம்பவே டஃப்பாக இருக்கும். இந்தியாவில் நவம்பர் மந்த் இறுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 10,03,000 இ பைக்கிள் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. நவம்பர் மந்தில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 10 லட்சம் அப்படிங்கிற டார்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் சேல்ஸ் வந்து டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எலக்ட்ரிக் பைக் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஜிடிபி டேட்டா ரீசன்ஸாக வந்துருந்துச்சு. ஸோ அது அந்த ஜிடிபி வந்து 7 மந்த் லோவாக டச் பண்ணிடுச்சு, நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் அந்த அமெரிக்க டாலர் அகேன்ஸ்ட் இந்தியன் ருப்பி 84.70 பைசே அதை டச் பண்ணிட்டு ஒரு ஃப்ரெஷ் லோ. அடுத்தது இப்போ 84.60 பைசே சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ தேர்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அது வந்து சரிஞ்சது. ரிசர்வ் வங்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதிய ஹெட்டேக்காட்டு மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் லோன் அகேன்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறிப்பாக அந்த ரெப்போ ரேட் அதை வந்து குறைக்கிறதுக்கு ரிசர்வ் வங்கியோட கவர்னருக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பண்ணாங்க. அப்படி இருந்த பிறகும் அவர் வந்து கம்மி பண்ணலை. அவர் வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அதை மட்டும் கம்மி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நவம்பர் மந்தில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அவங்க வந்து 2.5 பில்லியன் அமெரிக்கன் டாலரை வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அக்டோபரில் மட்டும் பார்த்தீங்கன்னா 11 பில்லியன் வந்து வெளியே போயிருக்கு. 11 பில்லியன் வந்து வெளியே போயிருக்கு. ஆல்ரெடி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான். அவங்க வந்து வெளியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. பட் ஆக்சுவலி இந்த டிசம்பர் மந்தில் அது கொஞ்சம் குறையுது. நம்ம அந்த எஃப்எஸ்டிஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது அது கொஞ்சம் குறையுது. இந்தியாவில் ஜிடிபியும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சரிஞ்சிட்டு இருக்கிறது பெரிய சிக்கலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரிக்ஸ் நாடுகள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா டாலருக்கு ஒரு மாற்றாட்டு நம்ம ஒரு புதிய கரன்சியை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% வரைக்கும் டேக்ஸ் போடுறதுக்கு இவங்க அமெரிக்க அதிபராட்டு முடிவு பண்ணியிருக்கிற குறிப்பாட்டு ட்ரம்ப் அவர் வந்து பிளான் போட்டிருக்காரு. இதனால பார்த்தீங்கன்னா டாலர் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. 0.2 to 0.6 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஏஷியன் கரன்சிகள் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கு. ரிசர்வ் வங்கியோட தொடர் தலையீடு தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா நவம்பர் 22 அது கம்ப்ளீட் ஆகும்போது அந்த முடிஞ்ச வாரத்தில் இந்தியாவோட ஃபாரின் கரன்சி கையிருப்புன்னு சொல்லுவாங்க
அது 5 monthsல இல்லாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $656.6 பில்லியன் அமெரிக்கன் டாலர் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் 7 வீக்ஸில் மட்டும் 47 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு வந்து சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி, நெக்ஸ்ட் டாலர் அகேன்ஸ்ட் இந்தியன் ரூபி, பிரிக்ஸ் நாடுகள் வந்து புதிய கரன்சி டாலருக்கு அகேன்ஸ்டாக கொண்டு வர இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஃபியூச்சரில் எப்படி இம்பாக்ட் ஆகும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா சன்ஸ் அந்த நிறுவனத்தோட தலைவராக இருக்கிறவர் தான் சந்திரசேகரன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா டாடா குழுமத்தில் இருக்கிற அந்த தலைமை செயல் அதிகாரின்னு சொல்லுவாங்க. எல்லா டாடா குழும கம்பெனிலையும் இருக்கிற தலைமை செயல் அதிகாரி. அவங்களுக்கு ரீசன்ஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காரு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் அவர் சொல்கிறது டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் குரோத்தை வந்து நம்ம டச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு அறிவுரை கொடுத்துருக்காரு. டாடா குழுமத்தோட மொத்த அசெட் வேல்யூ பார்க்கும்போது $375 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் 2025 ஃபினான்ஷியல் இயர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் டாடா குழும நிறுவனத்தோட பங்குகள் பார்த்தீங்கன்னா சிலவற்றை தான் வந்து ஆக்சுவலி சில கம்பெனிஸ் வந்து சிங்கிள் டிஜிட் க்ரோத்தை வந்து டச் பண்ணியிருக்கு. இதனால் அவங்களோட ரெவன்யூ அடி வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. டாடா குரூப்போட மொத்த சந்தை மூலதனமே பார்த்தீங்கன்னா 5% அளவுக்கு தான் க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் டாடா மோட்டர்ஸ், டாடா கம்யூனிகேஷன், டாடா ஸ்டீல் இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸ்லாம் பெரிய அளவில் அடி வாங்கியிருக்கு. ரீசெண்ட் டேஸில் டாடா மோட்டர்ஸ்லாம் பயங்கர அடி நீங்களே பார்த்துருப்பீங்க. டாடா குழுமத்தோட ஹோல் லாபம் பார்க்கும்போது, அதாவது டாடா குடும்பத்தோட மொத்த லாபம் வந்து 37% இன்க்ரீஸாக இருக்குது. 43,171 கோடியாக இருக்குது. அமெரிக்காவில் க்ரோத் அடி வாங்கின போதும் டிசிஎஸ் நிறுவனத்தோட க்ரோத் பார்க்கும்போது 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாடா கெமிக்கல்ஸ் இதோட லாபம் தான் பார்த்தீங்கன்னா 457 crores வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் வந்து 1082 கோடி லாபம் பண்ண கம்பெனி இப்போ 457 கோடி டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த டாடா டிஜிட்டல், ஏர் இந்தியா, டாடா எலக்ட்ரானிக்ஸ் இது எல்லாமே லாஸ் மேக்கிங் கம்பெனிஸாக இருக்குது இவங்க குரூப்பில். ஸோ ஒரு நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸும் ப்ராஃபிட்டபிளாக சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவர் அப்டேட் கொடுத்துருக்காரு. இது வந்து டாடா குழுமத்தை பற்றி என் சந்திரசேகரன் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ரீசெண்டாக எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. ஸோ அதில் வந்து ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ அவர் வந்து சில அதிரடியான முடிவுகள்லாம் எடுக்கிறாரு. ஆக்சுவலி பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாட்டை போட்டிருக்காங்க. பிரிக்ஸ் கண்ட்ரிஸுக்கு இவர் ஒரு கட்டுப்பாடு போட்டிருக்காங்க. பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் அதில் இருக்க 9 கண்ட்ரிஸ் இருக்குது. அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பிரிக்ஸ் அந்த 9 நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கன் டாலருக்கு மாற்றாட்டு ஒரு கரன்சியை கொண்டு வருவோம்னு சொல்லி. அப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நான் 100% கூடுதலாட்டு கட்டணம் விதிப்பேன் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு கட்டுப்பாடை போடுறாரு. 2009 தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இதில் அமெரிக்கா இடம் வரல. பட் ரஷ்யா, சைனா, இந்தியா இப்படி ஒரு டோட்டலாட்டு 9 கண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்கன் டாலருக்கு ஒரு சேஞ்ச் ஆட்டு ஒரு கரன்சியை கொண்டு வரணும். அவங்க டாலரில் தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு இல்லை, இந்த கரன்சி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. பட் ட்ரம்ப் வந்து இதை முறியடிக்கிறதுக்கு வேண்டி தான் பிரிக்ஸ் கண்ட்ரிஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் கண்டிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா 100% வரைக்கும் நான் கூடுதலாட்டு கட்டணம் வசூலிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பிரிக்ஸ் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் வந்து சில நியூஸ் பற்றி பேசியிருக்காங்க. அந்த புதிய கரன்சி பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பற்றி நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா அமெரிக்காவோட சில அந்த டாலர் பாலிசி வந்து ட்ரேடிங்கை வந்து சில ப்ராப்ளம்ஸை கொண்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி அமெரிக்காவோட அந்த முயற்சி, அதாவது அதிக அளவில் வந்து கட்டணம் வசூலிக்கிற அந்த முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பாலிசியில் சில பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு. ஸோ மோராட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் மீட்டிங்கில் நடந்த அப்டேட். பட் அமெரிக்கா இப்படி முடிவு எடுக்கிறதெல்லாம் எப்படி நம்ம எக்கனாமி மூவ் ஆகும்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் ஹாப்மோன் அப்படிங்கிற ஒரு கலந்துரையாடல் நடத்தியிருக்காரு. ஸோ இதில் பில்கேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவை வந்து ஆய்வகம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டது வந்து இப்போ ஒரு சர்ச்சையாக மாட்டியிருக்கு. ஆக்சுவலி சுகாதாரம், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், அடுத்தது வந்து ஊட்டச்சத்து, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு டெவலப்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்தியர்களே பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா ஃபண்ட்ஸும் வந்து பெரும் அளவுக்கு சிறப்பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவில் ஒரு விஷயத்தை நிரூபிச்சிட்டாங்கன்னா அது உலகில் எந்த மூலையிலையும் அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நேர்காணலை பார்த்த நபர் ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா இந்தியர்கள் என்ன கிணி நாட்டு பண்டிகள் அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமாட்டு பேசியிருக்காரு. இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா பில்கேட் சொல்கிறது மாதிரி இந்தியா வந்து ஆய்வகம் அப்படின்னு சொல்லி போல மாற்றியிருக்கதாட்டும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்தியாவை விமர்சனம் பண்ண அதே காணொலியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதாவது பில்கேட்ஸை பார்த்து அமெரிக்காவில் நீங்கள் அலுவலகம் இல்லாமலே வெளியில் மீன்ஸ் நம்ம இந்தியாவில் தான் இவங்க வந்து அதிக அளவில் திட்டத்தை செயல்படுத்தி வர்றதாட்டு பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸை சொல்லியிருக்காங்க. ஆனால் பில்கேட்ஸ் பேச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் விமர்சனம் எழுந்த நேரத்தில் மற்றொரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா பில்கேட்ஸை பாராட்டுறாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊட்டச்சத்து குறைபாடு இருந்துச்சு, அதை போக்குனதுக்கு வேண்டி நம்மளோட பிரைம் மினிஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸ் மீட் பண்ணி அதுக்கு பாராட்டும் கொடுத்துருந்தாரு. ஸோ ஓவரால் இது வந்து பில்கேட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இப்போ பேங்க்கு வந்து லோன்ஸ் வழங்குவாங்க. ஸோ அந்த கடன் விகிதத்தில் எந்த விதம் சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதில் வந்து ஜிடிபி வந்து கீழே விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ள வளர்ச்சி அது எல்லாமே வந்து முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ண விட அவங்க வந்து குறைச்சிட்டாங்க.
இந்த பாலிசி மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபினான்ஷியல் கொள்கையை பற்றி அவங்க பேசலை. பட் ஆக்சுவலி வந்து தக்காளி உருளைக்கிழங்கு இதோட ப்ரைஸ் பற்றி பேசியிருக்காங்க. இதுக்கு ரீசன் விவாதிக்கிறதுக்கு ரீசன் இருக்குது. அக்டோபரில் இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் 6.21% இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா 14 monthஸில் இல்லாத அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம வீட்டில் குக் பண்ணுற சைவ ப்ளஸ் வந்து அசைவ ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட விலையே 7.2%, 1.8% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் சைவம் வந்து 7.2%, அதே அசைவம் வந்து 1.8% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் மட்டும் சொல்கிறது தக்காளி அப்படின்னு சொல்கிறாங்க. உணவில் வந்து தக்காளியோட விலை உயர்வு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், குஜராத் இந்த மாதிரிப்பட்ட மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் உருளைக்கிழங்குகள் வந்து நம்ம வாங்குகிறோம். அங்கே உற்பத்தி பண்ணுறது தான் இப்போ தற்போது வந்து பார்த்திங்கன்னா பாதியாட்டு குறைஞ்சிருக்கு. அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறது பாதியாக குறைஞ்சிருக்கு. வீட்டில் குக் பண்ணுற உணவுகளோட விலையும் பார்த்திங்கன்னா 10% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ தக்காளி மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்கு அதோட உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து சிறந்து இருந்துச்சு. பட் ஆக்சுவலி இப்போ வந்து அது வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தக்காளி, உருளைக்கிழங்கு அதோட மேனுஃபேக்சரிங்கில் இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்குது. வெங்காய உற்பத்தியில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. வெங்காயம், தக்காளி அது மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்கை வந்து சேமிக்க வைக்க கிடங்குகள் தேவை அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி கூட்டத்தில் முடிவு எடுத்திருக்காங்க. விரைவில் உணவுப் பொருட்கள் விலைவாசி கணிசமாட்டு குறையும் அப்படின்னு சொல்லி சக்தி காந்ததாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை சொல்லியிருக்காரு. ஸோ மோராட் இது வந்து ரிசர்வ் பேங்க் அந்த பாலிசி மீட்டிங்கில் மானிட்டரி பாலிசி மீட்டிங்கில் எடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.